High 10th standard trigonometry 11th sum 10 sums complete பண்ணிட்டு இப்போ 11th application oriented sum பார்க்கலாம். The electric pole subtends an angle of 30 degree at a point on the same level as its foot. At a second point B meters above the first, the depression of the foot of the tower is 60 degree. The height of the tower in meters is equal to. நமக்கு என்ன சொல்லிருக்கோம், ஒரு எலக்ட்ரிக் போல் இருக்குது. ஸோ இது நம்ம ஒரு எலக்ட்ரிக் போல் அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஓகேவா, இதில் என்ன சொல்லியிருக்காங்க, 30 டிகிரிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கேருந்து நமக்கு வரும்போது 30 டிகிரியில் வந்து இது இருக்குது எலக்ட்ரிக் போல். ஓகேவா, ஸோ அப் டு திஸ் எலக்ட்ரிக் போல் நமக்கு இது இருக்குதான் என்ன இருக்குது, எலக்ட்ரிக் போல் இருக்குது. இங்கேருந்து நமக்கு ஆங்கிள் எவ்வளோ வருது, 30 டிகிரி வந்து ஆங்கிள் வந்து இன்க்ளைன் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க, 60 டிகிரி நமக்கு ஒரு ஆங்கிள் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ நம்ம இங்கேருந்து வரும்போது 60 டிகிரினா அப்போ நமக்கு இது 60 டிகிரியாக வரும். நமக்கு ஆங்கிள் ப்ராப்பர்ட்டியில் வந்து வரும். இங்கே 60 டிகிரினா அதோட ஆங்கிள் இங்கே வந்து நமக்கு எப்படி இருக்கும், 60 டிகிரியாக இருக்கும். ஸோ இந்த எலக்ட்ரிக் போல்லேருந்து அந்த ஃபர்ஸ்ட்லேருந்து மேலே இருக்க ஹைட் வந்து B மீட்டர்ஸில் இருக்குது. இப்போ இதுலேருந்து இது இருக்குன்னா நமக்கு வந்து B மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ இது நமக்கு தெரியாது, அதனால இது நான் என்னென்னு எடுத்துக்கிறேன், ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். அண்ட் கீழே வந்து டோட்டல் லென்த்து எனக்கு தெரியாது, எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ட்ரிக்னாமெட்ரியில் பார்க்கும்போது கண்டிப்பாக வந்து ஆப்போசிட் அட்ஜஸ்டன் எதனா ஒரு வேல்யூ வந்து தெரிஞ்சால் அதை சம் போட முடியும். இங்கே வந்து எதுவுமே வந்து நமக்கு மீட்டர்ஸில் எதுவுமே கொடுக்கல, B மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா, ஸோ ஓகே B வந்து எதுக்கு ஈக்குவல், ஹைட் ஆஃப் த டவர் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஹைட் ஆஃப் த டவர் நமக்கு இங்கே என்ன வரும், ஹெச். இதுதான் வந்து ஹைட் ஆஃப் த டவர். ஓகேவா, ஸோ இது மட்டும் தெரியணும்னா நமக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுக்கிற மாதிரி இருக்கும், இந்த ஆங்கிள் எடுக்கலான்னு பார்த்தோம்னா இங்கே 30 இது 60 கம்பைனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட்டு 30 டிகிரி இருக்க ஆங்கிள் எடுத்துக்கிறேன். tan 30 டிகிரி, tan 30 டிகிரி நம்ம நமக்கு என்ன வரும், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது ஆப்போசிட், டிகிரிக்கு பக்கத்தில் இருக்கிறது அட்ஜசன்ட். அப்போ டிகிரிக்கு ஆப்போசிட்டில் இங்கே எனக்கு என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. பக்கத்தில் என்ன இருக்குது, ஹெச் இருக்குது. tan 30 வேல்யூ, tan 30 வேல்யூ 1/√3. ஸோ இதில் நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன், எக்ஸு கண்டுபிடிச்சிக்கிறேன். ஏன் எக்ஸு நமக்கு ஹெச் தானே வேணும், ஏன் எக்ஸு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம பெரிய ட்ரையாங்கிள் எடுத்தோன்னா எனக்கு இங்கே எக்ஸு வேணும், அதுக்காக தான். ஓகேவா, சார் நமக்கு எக்ஸ் இங்கே என்ன வரும், மேலே வந்துடும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து √3 நமக்கு கீழே போயிடுச்சுன்னா √3h ஆகிடும். இப்போ எனக்கு எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. கரெக்டாக எக்ஸோட வேல்யூ தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன பண்ணப்போ இந்த பெரிய ட்ரையாங்கிள் எடுத்துக்குவேன். பெரிய ட்ரையாங்கிளோட டிகிரி என்ன இருக்குது, 60 டிகிரி, tan 60 டிகிரி. ஸோ tan 60 இருந்தாலும் இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்குது, ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். சேம் ஃபார்முலா தான், ஆப்போசிட் பை அட்ஜசன்ட். tan 60 வேல்யூ ரைட் பண்ணிக்கலாம். tan 60 வேல்யூ இஸ் √3. இங்கே நீங்கள் நல்லா கவனிக்கணும், B மட்டும் கிடையாது, ஆப்போசிட்டில் B ப்ளஸ் ஹெச் ரெண்டுமே இருக்குது. அப்போ ஆப்போசிட் நமக்கு என்ன இருக்குது, B ப்ளஸ் ஹெச் டிவைடட் பை எக்ஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன ஆகும், √3 இன்டூ எக்ஸ் ஈக்குவல் டு B ப்ளஸ் ஹெச். ஸோ எக்ஸோட வேல்யூ நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம், அது இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். √3 இன்டூ எக்ஸோட வேல்யூ √3h, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், B ப்ளஸ் ஹெச். √3 இன்ட்டு √3 நமக்கு √2 கேன்சல் ஆச்சு, 3 மட்டும்தான் இருக்கும். 3h ஈக்குவல் டு B ப்ளஸ் ஹெச். ஸோ B மட்டும் வேணும்னா 3h, ஹெச் ஒரே சைடு கொண்டு வந்துடலாம். ஹெச் நமக்கு இங்கே -h ஆகிடும். 3லேருந்து ஒரு ஹெச் போயிடுச்சுன்னா 2h இருக்கும். 2h ஈக்குவல் டு B. பட் நமக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, ஹைட் தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணிடலாம், B நமக்கு இங்கே வரும், B மட்டும் இங்கே இருக்குது, இந்த 2 நமக்கு இங்கே வரும்போது டிவிஷனில் வந்துடும். h ஈக்குவல் டு B/2 மீட்டர்ஸ். ஹைட் ஆஃப் அந்த போல் என்ன கிடச்சிருக்கு, B/2 மீட்டர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த ஃபுல் ட்ரையாங்கிள் வந்து பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கேன். எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். எக்ஸ் நமக்கு எங்கே வருது, 30 டிகிரிலே தெரிச்சுது. அதை யூஸ் பண்ணி tan 30 யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சேன். அகெயின் tan 60க்கு பார்க்கும் B ப்ளஸ் ஹெச் ஜாயின் பண்ணி வருதா. இந்த எக்ஸ் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் ஹெச்சோட வேல்யூ B/2 கிடச்சிருக்கு. ஸோ B/2ன்றது நமக்கு எங்கே இருக்குது, ஆப்ஷன் நம்பர் 3ல் இருக்குது. B/2 இன் ஆப்ஷன் நம்பர் 3. ஸோ இது ஆன்சர் வந்து option T 3. Okay, next 12th sum. A tower is 60 meter height. Its shadow is x meter shorter when the sun's altitude is 45 degree than when it has been 30 degree. Then x is equal to a tower. ஒரு டவர் இருக்கு, அதுலேருந்து நமக்கு வந்து 2 ஷேடோ வந்து எப்படி இருக்குது கொடுத்துருக்காங்க. 45 டிகிரியில் ஒரு ஷேடோ அண்டு வந்து 30 டிகிரியில் இருக்கும்போது எக்ஸ் என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அது எக்ஸ் மீட்டரில் இருக்க அந்த ஷேடோ என்னன்னு கேட்குறாங்க. 12th சம். ஸோ நமக்கு ஒரு டவர் இருக்குது, டவரில் நமக்கு வந்து ஷேடோ வந்து இங்கே வருது, ஷேடோ. ஓகேவா,
இருக்கு. ஸோ இந்த டவரோட ஹைட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 60 மீட்டர் 60 மீட்டர் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஆங்கிலினேஷன் கொடுக்கும்போது நீங்கள் எதில் எது போகணுன்னு டவுட் வந்துச்சுன்னா எது வந்து அதிகமாக அது பக்கத்தில் போட்டுருங்க. இப்போ 45 டிகிரி தான் நமக்கு ஃபர்ஸ்ட் வரும். நெக்ஸ்ட் நமக்கு இங்கே என்ன இருக்குன்னு 30 டிகிரி. அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க இஃப் ஷேடோ இஸ் எக்ஸ் மீட்டர் ஷார்ட்டர் வென் த சன்ஸ் ஆல்டிடியூட் இஸ் 45 டிகிரி. அப்போ இது வந்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் மீட்டர், இங்கே எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ ஒய்ன்னு எடுத்துக்கலாம். பிகாஸ் நமக்கு வந்து எதுவுமே வேல்யூவும் இல்லை, நம்ம லெட்டரும் டினோட் பண்ணல, சம் நம்மளால் வந்து போடவே முடியாது. அதனால் இது என்ன எடுத்துக்கலாம் ஒய்ன்னு எடுத்துக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணிடலாம் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். 45 டிகிரி இருக்குல்ல அந்த ட்ரையாங்கிள் இருக்கும்போது இங்கே வந்து ஆப்போசிட் பை அட்ஜசன்ட் தான் வருது. ஸோ tan தான் எடுத்துக்கிறேன். tan 45 டிகிரி or first tan theta equal to opposite by adjacent. Tan 45 degree equal to opposite என்ன இருக்கு 60 meter 60 by adjacent y. So 45 value வந்து 1 equal to 60 by y. இதுல இருந்து y ஓட வேல்யூ என்ன கிடைச்சிருக்கு 60 meter, y value 60 meter. ஓகேவா? அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் tan 30 degree எடுத்துக்க போறோம். full triangle எடுத்துக்க போறோம். tan 30 degree. இங்கே ஆப்போசிட்டில் நமக்கு என்ன இருக்குன்னு பாருங்க 60 டிகிரி 60 மீட்டர் சார் 60 மீட்டர் டிவைடட் பை அட்ஜசன்ட் பார்க்கும்போது இங்கே இது எக்ஸ் மட்டும் எடுத்துடக்கூடாது, இந்த ஒய்யும் சேர்த்துக்கணும். இந்த ஃபுல் ட்ரையாங்கல்னா இந்த ஃபுல் பேஸ் வந்து எடுத்துக்கணும். அப்போ நமக்கு இங்கே என்ன வரும் ஒய் ப்ளஸ் எக்ஸ், அட்ஜசன்ட் என்ன இருக்கும் ஒய் ப்ளஸ் எக்ஸ். இங்கே எப்படி நம்ம வந்து பி ப்ளஸ் ஹெச்ன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்டில் எடுத்தோம், அதே மாதிரி இங்கே அட்ஜசன்ட்டில் ஒய் ப்ளஸ் எக்ஸா. tan 30 degree tan 30 degree value is 1/√3 1/√3 equal to 60 by இங்கே y வேல்யூ நமக்கு தெரியும்னா 16 அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம் 60 plus x. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம் இந்த 60 plus x வந்து மேலே எடுத்துகிட்டு போயிடலாம் 60√3 நமக்கு இங்கே போகும்போது மல்டிப்ளை பண்ணலாம் 60√3. ஸோ x மட்டும் வேணும்னா 60√3 60 நமக்கு இங்கே வரும்போது -60 ஆகிடும். ஸோ நமக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருக்காங்க டெசிமலில் கொடுத்துருக்காங்க. அப்போ வந்து √3க்கு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? x equal to 60√3 minus 60. அப்போ இங்கே நமக்கு வந்து 60 காமனாக இருக்குது. நீங்கள் √3 வேல்யூ போட்டு 60 கூட மல்டிப்ளை பண்ணிட்டு அப்புறம் 60 சப்ராக்ட் பண்ணுறது கொஞ்சம் வந்து ரொம்ப எக்ஸ்ட்ராவாக நம்ம வேலை எடுத்துக்கலாம். அது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க 60 நான் எடுத்துடுறேன் காமனாக எடுத்துட்டேன். இங்கே √3 இருக்கும், இல்லை என்ன இருக்கும் 1 மட்டும் இருக்கும் -1. ஓகேவா? √3 வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1.732. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் வேல்யூ கான்ஸ்டன்ட் வேல்யூ தெரிஞ்சுக்கணும். √2 வேல்யூ 1.414 வரும், √3 வேல்யூ 1.732. ஸோ அது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ண 60 into 1.732 minus 1 x equal to 60 into 1.732 1 போயிடுச்சுன்னா 0.732. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு கிடைக்கிற ஆன்சர் 43.92 மீட்டர் 43.92 மீட்டர். இதான் வந்து எக்ஸோட வேல்யூ. ஸோ 43.92 மீட்டர் நமக்கு எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் நம்பர் 2ல் இருக்கு. ஓகே, நமக்கு என்ன டவர் கொடுத்துட்டு அதோடைய ஷேடோவோட ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த ஆன்சர் நமக்கு எங்கே இருக்குது செகண்ட் ஆப்ஷன் 43.92 மீட்டர். ஸோ இது வந்து 2 கிடையாது 3 தான் ஆன்சர். நெக்ஸ்ட் 13th சம். The angle of depression of the top and bottom of 20 meter tall building from the top of a multi-story building are 30 meter and 60 meter respectively. இங்கே நமக்கு வந்து ரெண்டு ஆங்கிள் கொடுத்துருக்காங்க. The height of the multi-story building and the distance between two buildings in meter. ரெண்டுமே கேட்டிருக்காங்க. multi-story building அதோட ஹைட்டும் ரெண்டு பில்டிங்கான டிஸ்டன்ஸும் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ரெண்டுமே வந்து என்ன பண்ணால் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நம்ம பார்க்குறது 13th சம். ஸோ நான் 13th சம் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ஒரு பில்டிங் மல்டி ஸ்டோர் பில்டிங் இருக்கு. ஸோ இந்த பில்டிங் தான் நமக்கு எப்படி இருக்கு ஸோ டயக்ராம் தான் நமக்கு இம்பார்ட்டன்ட். பில்டிங் இருக்குது, இங்கேருந்து நமக்கு இன்னொரு ஆங்கிள். ஸோ இது ஃபுல்லாக வந்து அந்த பில்டிங். ஓகேவா? The angle of depression of the top and bottom of 20 meter tall building from the top of multi-story building are 30 degree and 60 degree. ஓகேவா? இது வந்து அந்த பில்டிங் 20 meter top building. ஸோ இங்கே 20 meter top buildingலேருந்து நமக்கு என்ன சொல்லுங்க அந்த மல்டிஸ்டோரி பில்டிங்கை பார்க்கும்போது 30 degree and 60 degree ஃபார்ம் ஆகுது. 30 degree இது 30 degree, இங்கே வந்து 60 degree. ஸோ இங்கே 60 நமக்கு வந்து இதில் 60 ஃபார்ம் ஆகும், இங்கே 30 போது இதில் 30 டிகிரி ஃபார்ம் ஆகும். இங்கே 20னா இப்போ இதுவும் நமக்கு என்னது 20. ஓகேவா? ஸோ இது நமக்கு தெரியாதுன்னா இது என்னென்னு எடுத்துக்கிறேன் ஹைட்டுன்னு எடுத்துக்கிறேன்.
அண்ட் தென் இந்த பேஸும் நமக்கு என்னன்னு தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இங்கே ஹைட் ஆஃப் த பில்டிங் தான் ஹைட்னு எடுத்துக்கிறேன். பட் இந்த டோட்டல் பில்டிங் ஹைட்னும் போது நம்ம ரெண்டுமே சேர்த்து தான் ஆட் பண்ணணும். ஓகேவா? இந்த 20யும் இந்த ஹெச்சும் ஆட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து எது எடுத்துக்கலாம்னா இந்த 30 டிகிரி இருக்க இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறேன். இந்த ட்ரையாங்கிள் எடுக்கும்போது இங்கே எக்ஸ்னா அப்போ எனக்கு இதுவும் எக்ஸ் தான். அது ஈக்குவலாக இருக்கிறதால இது எக்ஸ்னா இதுவும் எக்ஸு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து tan தீட்டா தான் எடுக்க போகிறோம். tan தீட்டா ஆப்போசிட் பை adjacent tan 30 degree. tan 30 degree value is ஃபர்ஸ்ட் வந்து ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஹெச் இருக்குது. ஹெச் பை எக்ஸு. tan 30 degree வேல்யூ 1/√3. 1/√3 ஈக்குவல் டு ஹெச் பை எக்ஸு. அப்போ ஹெச் நம்ம எக்ஸு மேலே வந்துடும். √3 இன்ட்டு ஹெச். ஓகேவா? இது வந்து எக்ஸோட வேல்யூ. இது அப்படியே வச்சுருங்க. ஏன்னா நமக்கு வந்து ரெண்டுமே கேட்டிருக்காங்க. ஓகேவா? டிஸ்டன்ஸும் கேட்டிருக்காங்க, ஹைட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ ஹைட்டை கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணி டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம tan 30 வச்சுட்டு எக்ஸ் கண்டுபிடிச்சிருக்கோம். நெக்ஸ்ட் வந்து அகெயின் tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் பை ஹைப்போடென்யூஸ். இப்போ நான் என்ன கண்டுபிடிப்பேன்? tan 60 டிகிரி. tan 60 டிகிரி நம்ம இது மட்டும் எடுத்துப்போம். கரெக்டாக? ஓகே சாரி இது நீங்கள் வந்து உங்களுக்கு இங்கே வரும். ஓகேவா? இங்கே ட்ரா பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ன்னு எடுக்கும்போது ஃபுல்லாக தான் எடுக்க போகிறோம். இது நமக்கு இருக்குன்னா இதுலேயே தான் நான் உங்களுக்கு இங்கே தான் வந்து ஆகும். ஓகேவா? சரி, இந்த லைன் பார்க்காதீங்க. இது ஃபுல்லாக 60, இது 30. இந்த இடம் வந்து உங்களுக்கு இது எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கணும். அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. ஸோ இது ஃபுல்லாக நமக்கு எக்ஸா ஆப்போசிட்டில் என்ன இருக்குது இதுதான் நீங்கள் கவனிக்கணும். ஆப்போசிட்டில் என்ன இருக்குது? ஹெச்சும் இருக்குது, 20யும் இருக்குது. இது இங்கே இது மட்டும் பார்க்கக்கூடாது. ஹெச் ப்ளஸ் 20 டிவைடட் பை அட்ஜசன்ட்டில் என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கா. tan 60 வேல்யூ √3 ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20 டிவைடட் பை ஹெக்ஸோட வேல்யூ √3h. அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுறேன். அடுத்த ஸ்டெப்பில் இது நமக்கு மேலே போய்டும். √3 இன்ட்டு √3h ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20. √3 இன்ட்டு √3 3 ஆகிடும். 3h ஈக்குவல் டு ஹெச் ப்ளஸ் 20. 3h மைனஸ் ஹெச் இங்கே வந்துச்சுன்னா இது 20. 2h ஈக்குவல் டு 20. ஹெச் ஈக்குவல் டு 20/2. ஹெச் ஈக்குவல் டு 10. ஸோ ஹெச்சோட வேல்யூ நமக்கு 10 கிடச்சிருக்கு. ஓகேவா? இது வந்து இந்த ரிமைனிங் இருக்க இந்த ஐட்டம் மட்டும் நமக்கு 10ன்னு கிடச்சிருக்கு. பட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த 10 எடுத்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸ் ஈக்குவல் டு √3 இன்ட்டு 10. எக்ஸ் ஈக்குவல் டு √3 10 ஆர் 10√3. ஓகேவா? இப்போ நம்ம கொஸ்டின் என்னென்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 பில்டிங்ஸ் வந்து எக்ஸ். 2 பில்டிங்கோட டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ். அது வந்து 10√3 தெரிஞ்சிருச்சு. இன்னும் என்ன கேட்டிருக்காங்க? அந்த மல்டி ஸ்டோர்டு பில்டிங்கோட ஹைட் கேட்டிருக்காங்க. ஸோ இது மட்டும் வந்து 10. அப்போ இந்த ஃபுல் ஹைட் வேணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும். ஃபுல் ஹைட் ஈக்குவல் டு 10 + 20 ஈக்குவல் டு 30 மீட்டர். அண்ட் தென் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 10√3. ஓகேவா? 30 and 10√3. ஸோ 30, 10√3 நமக்கு எங்கே இருக்குது? ஆப்ஷன் நம்பர் 4ல் இருக்குது. So in the answer 30, 10√3 in option number 4. Okay, thank you.